வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? விஜய் பிரகாஷ் பேசுறேன் சார். வணக்கங்க சார், நல்லா இருக்கேங்க சார். எப்படி விஜய் பிரகாஷ் என்ற பேரை உங்களுக்கு தெரியும் மேடம்? சார் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா மூலமா உங்களை பார்த்துட்டு கேட்டிருக்கேங்க சார். அதுக்கப்புறம் என்னோட கோச் வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தாங்க சார் உங்களோட கனெக்ட் ஆயிட்டு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர் மேடம். இப்ப நம்ம வலியுறுத்தி சொல்றது தங்க நேரத்தை பத்தி சொல்றோம். தங்க நேரம் பண்றதால என்ன சேஞ்ச், இதுல வர்ற ஸ்ட்ரகிள் என்ன? காலைல எந்திரிக்க முடியுதா? இது வந்து நிறைய பேரால முடியல, உங்களால எப்படி முடிஞ்சது? இதனால பெனிஃபிட் சார் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சார். நான் காலையில எழுந்திரிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் 3:30ன்றப்போ ஒரு பெரிய விஷயமா தாங்க சார் இருந்தது. நான் உண்மையை சொல்லணும்னா ஒரு 1 வீக் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டினியூஸா என்னால எழுந்திரிக்க முடியல. ஆனா இதோ ஒரு சூழ்நிலையில வந்துட்டு எழுந்திரிச்சு ஆகணும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணுமே அப்படின்றதுக்காக எழுந்திரிக்க ஆரம்பிச்சேன் சார். அந்த எழுந்திரிக்க ஆரம்பிச்சதனோட விளைவு தான் சார் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சந்தோஷம். இது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்குது மேடம்? இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சனல் லைஃப் இருந்தாலும் சரி, பிசினஸ்லையும் சரி, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ்க்கு இந்த தங்க நேரம் எப்படி ஒரு தீர்வாக மாறுது? சார் ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி சொல்லணும்னா, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்துட்டு மளிகை கடை வச்சிருந்தேன் சார். எதனால வச்சேன் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் சார். அப்படி ஏன்னா ஃபினான்ஷியலாவும் நாங்கள் கொஞ்சம் கீழே தான் இருந்தோம். என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்த் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் வந்து டாக்டரா இருக்காங்க. என்னோட ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃப்லாம் ஒருத்தர் வந்துட்டு டாக்டர், ஒருத்தர் வந்துட்டு நர்ஸா இருக்காங்க. ஆனா 2 பேரை கம்பேர் பண்றப்ப நான் வந்துட்டு எதுவுமே இல்லையோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க சார். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து எந்த விதத்துலயும் என்னால ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எனக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. அதுக்காகவே வந்துட்டு கடை வச்சு ரன் பண்ணேங்க சார். ஆனா என்னோட இதுக்கு வந்துட்டு அது உண்மையை சொல்லணும்னா சக்சஸ்ஃபுல்லா என்னால கொண்டுட்டு போக முடியலைங்க சார். என்னால கண்டிப்பா முடியாது, இது நம்மளால கொண்டுட்டு போக முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன்ல நான் அதை க்ளோஸும் பண்ணிட்டேன் சார். எனக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சார் நான் சஃபர் ஆவேன் அப்படின்னு நினைச்சேங்க சார். ஆனா இந்த கோல்டன் ஹார்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்குள்ள நானே வந்துட்டு சேஞ்ச் ஆனதை வந்துட்டு நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் சார். எல்லாத்த விட ஒரு ஸ்டெப் என்னால வந்துட்டு மேலே இருக்க முடியும் அப்படின்னு நான் எனக்குள்ள சொல்லிட்டேன் சார். நான் பணத்தால வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் சார். ஒரு சொல்லணும்னா 2000 ரூபா 1000 ரூபா வந்து பணம் வந்துட்டு கையில இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க சார். நாங்க நினைச்ச நேரத்துல எங்களோட ஆசைத்தோட விற்க முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்துட்டு நான் இந்த கோல்டன் ஹவர்ஸ் வந்துட்டு கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு பண்ணணுமா அப்படின்னு யோசிக்காம பண்ணதோட விளைவும் சார். எனக்கே தெரியாம இந்த கோல்டன் ஹவர் டைரி வந்துட்டு வாங்கிட்டு 7 days தாங்க சார் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனா இப்போ பண்ண ஆரம்பிச்சதுல இந்த 7 நாளைக்கு 7 லட்ச ரூபா பணம் வந்துட்டு என் கையில நான் இன்னைக்கு பார்த்தேன் சார். அது எனக்கு நான் சொன்னதுலேருந்து அவங்க பணம் வந்து கையில வச்சு பார்த்ததே இல்லைங்க சார். ஆமா சார், நிறைய 7 லட்சம் 7 லட்சம் 7 கோடியா வரப்போகுது. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூங்க சார். ஓகே மேடம், இப்போ வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இப்போ நிறைய பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் இப்போ நம்ம வந்துட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு தாட்ஸ் இருக்குங்க சார். நான் இப்போ ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்துட்டு உதவ முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் சார். ஆனா நம்மளோட அந்த கன்வீனியன்ட்டான ஒரு இதுல இருந்து வெளியே வந்து நம்ம உலகத்தை பார்த்து நம்ம இதை பண்ண முடியும் நம்ம பிலீவ் பண்ணி பண்றப்ப கண்டிப்பா அது முடியும். அதுவும் உங்களை மாதிரி கைடன்ஸ்லாம் ஈஸியா கிடைக்கிறப்போ என்ன சொல்றது, கண்டிப்பா வந்துட்டு இன்னும் நல்லா பெட்டரா வந்துட்டு இன்னும் பெட்டரா வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதாங்க சார் எல்லாத்துக்குமே. நான் இதை வந்துட்டு தைரியமா சொல்லுவேன் சார். ஓகே, ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்ன, உங்களோட இலக்கு என்ன? சரி, என்னோட ஆம்பிஷன் வந்துட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கேன் சார். நான் வந்துட்டு ஒரு வீடு ஒன்று கட்டணும் சார். அது எப்படி கட்டணும் அப்படின்னா, அது ஒரு யாருமே இல்லாத அளவுக்கு நான் ஒரு பிரம்மாண்டமாக அதை வந்துட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். அதுக்கு காரணம் வந்துட்டு நாங்கள் நிறைய சொசைட்டியில் வந்துட்டு நிறைய அசிங்கம் வந்துட்டு பார்த்துட்டோம். நாங்கள் அந்த வீடுல அந்த மாதிரி என்னோட லைஃப் ஆம்பிஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து எத்தனை பேருக்கு உதவ முடியும். நான் வந்துட்டு மாதம் வந்துட்டு குறைஞ்சபட்சம் இத்தனை பேரை படிக்க வைக்கணும், இவ்வளோ பேருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணி அதை கண்டினியூஸாக பண்ணணும் சார். எனக்கு அது ரொம்ப நாள் தாட்ஸாக இருந்துட்டே இருக்குங்க சார். சூப்பர் மேடம். உங்களுடைய அவமானங்கள் எல்லாமே லட்சம் கோடியா மாறப்போகுது. நீங்க எந்த அளவுக்கு சேரிட்டி பண்ணீங்க, நிறைய பண்ண போறீங்க. பிரபஞ்சம் எல்லாம் உங்களுக்கு தரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் சார்.